வருவான் இப்போ. அப்ப அதுக்குதான் ஞானத்துல என்ன வேணும்னு சொன்னா உண்மை அறிவு வேண்டும். உண்மை அறிவு. எந்த விஷயத்தை கேட்டாலும் அந்த விஷயத்தை பற்றிய உண்மையை ஆய்ந்து பார்க்கக்கூடிய அறிவு வேணும். மேலோட்டமா சொன்ன உடனே அப்படியே வாங்கிடக்கூடாது. வாங்கிட்டீங்கன்னா ஆபத்து. அக்கா கூட பிறந்த அக்கா, தன்னோடே இருந்த அக்கா, அந்த அக்கா எனக்கு தம்பின்னு கூப்பிடும் போது பாத்தீங்கன்னா நாட்கள் சக்கரை தடவிட்டு கூப்பிடுது. அவ்வளவு பாசமா கூப்பிடுது. தம்பி என்னக்கா கூப்பிட்டியான்னா, ஆமாப்பா உனக்கு பிடிக்குமே குழி பணியாரம், உனக்குன்னு குழி பணியாரம் வாங்கி செய்து வச்சிருக்கம்பா, இப்படிதான் வந்து சாப்பிடு. தம்பிக்குன்னு பாசமா செய்தேன்னு யார் சொல்றா? கூட பிறந்த அக்கா, வேற யாரும் இல்ல. அக்காவோ தம்பியோ அண்ணனோ யாரான்னு சொல்றா, உன் பாடி தண்ணி அவங்க பாடி தண்ணி எந்த நேரமும் மாறும். துரோகம் என்பது வெளியே இல்லை, உள்ளேதான் இருக்கிறது. ஒட்டி கொண்டு நல்ல சிந்திங்க. நீங்க தனி. ஆனா அதுக்காக நம்ம எல்லாத்தையும் வெறுத்துட்டு போகணும்னு இல்ல. தனித்தான். பசிச்சா அவங்களுக்கு, தவிச்சா அவங்களுக்கு, நோய் வந்தா அவங்களுக்கு, உடனே நம்ம முடியும் இல்லையா? நாம சேர்ந்து வாழணும்னு சொல்றது வாழ்ற வரை அமைதியா வாழ்வதற்காக தான் இந்த சேர்க்கை. அது நல்ல ஞாபகம் வச்சுக்க. சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா வம்பு வச்சுக்கிட்டே இருப்பாங்க, வேண்டாதெல்லாம் பண்ணிடுவாங்க. என்ன பண்றாங்க, இப்போ ஏதாவது தலை செய்வாங்க, கண் மை போடுறாங்க, அதை வச்சுக்கிட்டு தான் கேக்குறாங்க. எங்க அப்படி எல்லாம் அப்படி பயமா இருக்கு. பார்பர் ஷாப்ல உட்கார்ந்து போது ஷேர் பண்ணும்போது கத்திய வச்சுட்டு கேட்பான்ல, நான் கடன் கேட்டேன், இன்னும் தள்ளி ஏமாத்திட்டு இருப்பீங்களா சார்? ஆரம்பா எப்ப நிறைய சொல்லுங்க, கத்தி எங்க இருக்குது? அப்படிதான் இருக்குது இன்னைக்கு உறவுகள் எல்லாம். பார்த்து பவ்யமா நீங்க தான் பெரிய ஆளு, ஐயோ உங்களை போல இல்ல, சொல்றது தப்பே இல்லை, நம்ம வாழலாம், தப்பிக்கலாம். நீ அப்படியாக இப்படியாக ஏத்து பேசுங்க, பேசுறியா மோன பேசுன்னு லேசா ஒரு தண்ணியில ஏதாவது தட்டி போட்டாங்கன்னா 3 நாள் பேசுங்க, படுக்கையில கிடக்கணும். நிறைய குடும்பம் எல்லாம் அப்படித்தான் கிடக்கு, அன்பு இல்லாத. இந்த அன்பு உள்ள இடங்கள் இதெல்லாம் வரவே இல்லை. இந்த சிந்தனைக்கு அங்க இடமே. அப்ப நம்ம எதை தேட வேண்டி இருக்குது? பணத்தை தேடுறது, உறவு தேடுறது எல்லாம் ரெண்டாவது. முதல் நம்ம மனசுக்குள்ள அந்த தேக்கி வைக்கணும். குளத்துல தண்ணி இருந்தாதான் காக்காவும் போகும். தண்ணி இல்லாத குளத்துல யார் போவாங்க? அப்போ உங்க மனசுல அன்பை நிறைச்சி வச்சா உங்க கூட இருக்கிறவங்க மொண்டுக்கிறதுக்கு தானும் வருவாங்க, நீங்க கூப்பிட வேண்டாம். உங்க சொந்தக்காரங்களே இருக்கிறாங்க, உங்களுக்கு அன்பு நிறைஞ்சிருந்தா அவங்களை பார்த்தோன்னா அப்படி ஒரு சிரிப்பு சிரிப்பீங்க. அவங்க என்ன கேட்பாங்க, அக்கா நல்லா இருக்கீங்களா, வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அடுத்த கட்ட அவங்க கேட்பாங்க, வாங்க நீங்க நல்லா இருக்கீங்களா, வாங்க வாங்க உட்காருங்க, முதல்ல காபி சாப்பிடுங்க சொல்லிட்டு உள்ள போவீங்க. இந்த உறவு தான் நிலைக்கும். உங்கள்கிட்ட உள்ள அன்பு இல்ல, வச்சு போய் இருக்குது. இப்ப பார்த்தா அவ வாரா, அது வந்த உடனே அவ பார்த்துட்டு இந்த பக்கத்து இருக்கு. அப்ப அவளுக்கு உடனே நெஞ்சில சொல்லும், அவையார் சொன்ன பாருங்க, இப்பதான் ஞாபகம், மதியாதா தலைவாசல் மிதியாமை ஓடி பெறும். தெரியாதனமா வந்துட்டோமோ, அந்த வீட்டே பார்த்துட்டு போயிருக்கலாமே, இங்க எதுக்கு வந்தோம் அப்படின்னு மனசுல நினைப்பாங்க. நாளைக்கு ஏதாவது நல்லது இடத்துக்கு அவங்க உதவுவாங்களா, செய்வாங்களா? பத்த வச்சிருவாங்க ஊர் பூரா அவங்கள. ஏன்னா நீங்க கடுப்புல இருக்கிறீங்க, அன்பு இல்லை. அதை மீறி அவங்க உள்ள வந்தா, இந்த அக்கா நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கு, நல்ல இல்லாம என்ன பண்ணுவோம். இப்ப அவளுக்கு எப்படி இருக்கான், எதுக்குடா இந்த நாயத்தை பேசுறான்னு உறவு முறிஞ்சு போச்சு. ஒண்ணுமே செய்ய உறவை முறிக்கிறதுக்கு அதான் சொல்லுவாங்கல்ல, வேர்ல வெண்ணி ஊத்து புரிஞ்சு போச்சுருப்பாங்க. நீங்க வெண்ணி கூட ஊத்த வேண்டாம், நீங்க மூஞ்சி முடிச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், முடிஞ்சு போச்சு. அன்பு இல்லைன்னா எந்த உறவு, நீங்க பெத்த பிள்ளை கூட பாசமா, புருஷன் கூட இருக்க மாட்டேன், பொண்டாட்டி கூட இருக்குவேன். பொண்டாட்டியும் புத்தன் பாசமா இருக்கணும், புத்தன் நீ அன்பு இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கே தோணும், எப்பவும் நம்மளே தான் பேசணுமா, நம்மளே தான் செய்யணுமா, நான் வேலை சரியா, ஏன் நீங்க ஒன்றும் செய்யலாம? டியூட்டி அவங்க வந்து அப்படி ஷிஃப்டிங் கொடுக்குறாங்களா? நான் ஒண்ணு செய்தா நீங்க ஒண்ணு செய்யுங்களா?
இந்த கெடுபுத்தி எப்ப உண்டாகுது? அன்பு இல்லை. அதனால என்னென்ன பின் விளைவுகள் எல்லாம் தெரியல இவங்களுக்கு. இவா ஒரு கதை தான், வேற ஒண்ணும் இல்ல. நல்ல பாசமான மாப்பிள்ளை தான், அவ்வளவுதான் இருந்தான். இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் ரொம்ப பாசமா இருந்தாலும் அவங்களுக்கு அது கொஞ்சம் ஏறிடும் இல்லையா? இல்லையா? கொஞ்சம் அதாவது நீங்க பணிஞ்சிட்டீங்கன்னா மேல மிதிக்க ஆரம்பிச்சுவாங்க. நெல் இருந்தாதான் காலை தூக்குறதுக்கே பயப்படுவாங்க. இவன் பணிஞ்சு பணிஞ்சு போனான், அவன் ஏறி ஏறி வீசா. கடைசியில என்ன ஆயிட்டு, நீ சமயக்கிட்ட பாரு, நான் இதை பாக்குறேன், நான் அதை பாக்குறேன்னு ஆள் ஆளுக்கு பங்கு போட்டுக்கிட்டாங்க. கூட்டுத்தாரன வேலை வாங்குறதுல அவனும் விடல, எல்லாம் செய்துட்டே இருந்தான். இப்ப அவனுக்குள்ள என்ன ஆயிடுச்சு, வெளியில தேட ஆரம்பிச்சிருச்சு. கடையில போய் சாமான் வாங்கிட்டு இருக்கான். பக்கத்துல ஒரு பொண்ணு கேக்குது, என்ன அடிக்கடி நீங்க தான் வீட்டு சாமான் எல்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க வந்து இப்ப புதுசா? ஆமா, நான் தான் சமையல் பண்ண தெரியுமா? அதான் தெரியும். ஏதாவது தெரியலன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் சொல்லி தரேன். பார்த்தான், பொண்டாட்டிக்காரி ஈபி பில் கிட்ட போறேன்னு போயிட்டான். ஏன்னா இவனதான் இங்க அடுப்பங்கரையில போட்டாட்டு இல்ல, அவன் வண்டி எடுத்து ஈபி பில் கிட்ட போயிட்டான். இவன் என்ன பண்ண, இந்த பொண்ணை கூட்டு வீட்டு வந்தான். சொல்லி கொடுக்குறது வேற ஒண்ணும் இல்ல, சமையல் சொல்லி கொடுக்குறது. அது நினைச்சு அந்த கிச்சன் இதெல்லாம் தொடச்சது எல்லாம் படிச்சது, இப்படி இப்படி செய்யணும்னு. இனிமேல் எப்பனாலும் நீங்க கூப்பிடுங்க, அவ்வளவுதான். இவன் அங்க இருந்து வந்த உடனே மொசம் பிடிக்கிற நாய் மாதிரி என்ன ஆயிட்டு, நேரம் வந்த உடனே கிச்சனுக்கு தான் போய் அப்படி பார்த்தா எல்லாம் செய்தீங்களான்னு. ஒரு நாளும் இல்லாம இன்னைக்கு கிச்சன் டேபிள் எப்படி இருக்குது, அவ்வளவு சுத்தமா இருக்குது, எல்லாம் தொடச்சு வச்சிருக்குது. இந்த நாய் இதெல்லாம் பண்ணிருக்காரு. எங்க கொண்டாடி மனசுக்குள்ள இவன் இதெல்லாம் செய்ய போறான், அழுதுலாம் செய்வான். ஏங்க நீங்களா இதெல்லாம் பண்ணது? உங்க அம்மா கைய வைக்கும் போது இவருக்கு பகீரும் ஆயிட்டுது. சத்தியமே பண்ணாதவனே சத்தியம் பண்றாங்க. நம்ம நம்ம நடவோட பாவனைகளை காட்டி கொடுத்தோம். எதையும் எப்பவும் பேசும்போது சாதாரணமா பேசாம இருப்பாங்க. நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நிமிந்துட்டு வளர்ச்சிட்டு யோசிச்சுட்டு பேசினா அங்க விதை உழுந்துரும் இல்லையா? அந்த அம்மா பார்த்து என்னடா சத்தியம் இல்லாம உண்மையா சொல்லுங்க, நீங்க பண்ண மாதிரி தெரியலையே, நல்ல தொடக்கல். அதான் அவங்க நான் இவ்வளவு நாள் தொடக்கல் இல்லை, இன்னைக்கு தொடக்கலாம்னு பாக்குறேன். அவன் எப்பவும் இந்த மாதிரியே தொடச்சு வைங்கன்றான். நீங்க என்ன பண்ணா, அவன் ஹிந்து கொடுத்துட்டா, எப்பவுமே இதே மாதிரி. உடனே இவருக்கு மைண்ட்ல போச்சு, பொண்டாட்டியே பெர்மிஷன் கொடுக்குறாரு, பொண்டாட்டியே பெர்மிஷன் கொடுக்குறாரு. இப்ப காய்கறி வாங்க போகும்போது அந்த பொண்ணு வருமான்னு அவன் கடைக்காரன் போட்டு, ஆனா முடிஞ்சிருவேன் கிளம்புங்கண்ணே. இல்லப்பா என்ன வாங்கலாம்னு யோசிக்கிறேன். யாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கான், ஐடியா கொடுத்த அக்கால. இப்போ அந்த அக்கா வந்தது. மத்த நேரம்லாம் சாதாரணமா வரும். இப்ப லிப்ஸ்டிக்க போட்டு கொஞ்சம் ஸ்ப்ரே அடிச்சுட்டு தாவணி எல்லாம் ஒரு மாதிரி சுத்தி கட்டிட்டு அதான் ரூட்டு போட்டுச்சு. ஏன்னா வீட்டை வந்து பார்த்த உடனே அவங்க என்ன பார்ப்பாங்க, கிச்சன்ல அப்படி பார்ப்பாங்க, என்னென்ன டப்பால என்ன இருக்குது, உங்க வீட்டுல பேங்கே வச்சிருக்கிற, எல்லா சாமானும் நிறைஞ்சிருக்குது, அது இருக்குன்னு என்ன பண்ணுவாங்க, வீட்டை அப்படியே அளக்கும் போது உங்களை அளந்துருவாங்க. தெரியாது யாரையுமே கிச்சனுக்கும் அதே மாதிரி பெட்ரூமுக்குள்ளேயும் சம்மந்தம் இல்லாத பெண்களை அளவு பண்ணாதீங்க. குடும்ப பெண்கள் தங்கச்சியா இருந்தாலும் சொல்லலாம், பெட்ட போய் நான் தூக்கட்டான வேண்டாமா, நீ திருவத்தூர் தூரு பின்னுக்கு தூரு, பெட்டை நான் தூக்குகிறேன்னு. அது அப்பா தங்கச்சியா இருந்தாலும் சொல்லலாம். ஏன்னா உங்களை தனி, நம்ம அதையும் உணரல, இந்த உண்மைகளை இன்னும் உணரல. இப்ப அந்த பொண்ணு வந்தவொடனே இவன் முகத்துல அப்படி ஒரு மலர்ச்சி. ஏன்னா ரொம்ப காலமா மலர்ச்சிய காய வச்சுட்டால, ஆவாரம் காய போட்ட மாதிரி இவன் சந்தோஷத்தை எல்லாம் புடிங்கி வெளியில போட்டா கொண்டாடிக்காரு. அது காஞ்சிச்சு. இந்த பொண்ணை பார்த்த உடனே அப்படி மலருது. இது கேட்டது வந்து ஏதாவது சொல்லி தரட்டுமான்னு, அதுக்குதான் நான் நிக்கிறேன். இவ பொண்ணு அப்படி யோசிச்சு, உங்க வீட்டுல இருந்து என்ன சொல்லி தருவோம், எங்க வீட்டுக்கு வாங்க, நான் மட்டும்தான் இருப்பேன், என்னென்னலாம் செய்யலான்னு எல்லாம் சொல்லிட்டாரன்னு. அவ்வளவுதான். அன்னையிலிருந்து தலைவர் ஆரம்பிச்சார். இவ திட்டு கூட வீட்டுல இருந்து பார்த்தா ஆளை காணோம். போய் சொல்ல ஆரம்பிச்சா ரெண்டு பேருக்கும். அவ உருவாளா, இவனை ஓட விட்டு பின்னாடியே போய் பிடிச்சு ரூட்ட என்ன பிடிச்சி என்னத்துக்கு எட்டாச்ச, இனிமேல் பிடிச்சே பிடிக்கலன்னு சொல்லி ரோடு போட்டது யாரு?
அன்பு வேணும். அதிகாரம் இருக்கக்கூடாது. அடக்குமுறை வைக்கக்கூடாது. அன்பால நேசிக்க வைக்கணும். அடக்கி வைக்கணும். அது ஆணானாலும் சரி, பெண்ணா. அங்கதான் ஞானம் இல்லாம போயிடும். அன்பு இருந்தா அது எந்த சைடு எஃபெக்டும் கொடுக்காது. ஆனா அன்பு இல்லாம நீங்க எடுக்கிற எல்லா விஷயத்தையும் சைடு எஃபெக்ட் வரும். அந்த மெடிசனை தொடவே கூடாது. நான் திருத்துறதுக்காக பண்றேன், என் வழியில கொண்டு வரதுக்கு பண்றேன், என் கூட இருக்க பண்றேன், குடும்பத்துக்கு நல்லதுக்கு பண்றேன். Never. ஏன்னா ஒவ்வொரு ஆள் கேரக்டர் வேற இல்ல. நல்ல மிளகு எப்படி இருக்கும்? அது கேரக்டர் என்னைக்குமே மாறாது. நல்ல மிளகு பார்த்திருப்பீங்க இல்லையா? நல்ல மிளகு கேரக்டர் மாறாது. அதை நான் மாத்துவேன்னு சொன்னா நெய் கடுகு, கடுகு குணம் வேற, மிளகு குணம் வேற. ஒத்து போகணும். சமையல் அறையில் இருக்கவர் தான் நீங்க. 2 பேரும் சமையலுக்கு உள்ளவங்க. அவரை பெருமைப்பட்டுக்கணும். ஆனா 2 ஒண்ணும் கிடையாது. மிளகு மிளகுதான், கடுகு. அதே மாதிரிதான் வாழ்க்கையிலே ஆணும் பெண் ஆனாலும் புத்தகம் கொண்டாட்டினா ஈக்குவல். இட்ஸ் ராங் கான்செப்ட். ஈக்குவல் சொல்றது உன் கர்மம் முழுக்கெல்லாம் இருக்குது. எங்க பாதி அங்க இருக்குது. அவகர்மம் எங்க பாதி இருக்குது. தப்பு தப்பா சமூகத்துல கற்றுக் கொடுக்குறாங்க. அதுக்குதான் நான் இன்னைக்கு சொல்றது, உண்மை அறிவு வேண்டும். சொல்லக்கூடிய எதுவும் சொல்லட்டும், அதை உற்று பார்த்துங்க. அதுல மறைந்திருக்கக்கூடிய உண்மையை தேடுங்க. அதுதான் உங்களுக்கு வழி. உண்மையை அறிவு நமக்கு கண்டிப்பாக வேண்டும். அது ஞான பயணத்தில் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை அது வேண்டும்.